மயிலம் ஊராட்சி ஒன்றிய கிராமங்களில் வறட்சி காரணமாக குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் குடிநீருக்காக அவதிப்பட்டு வருகின்றனர். மயிலம் சன்னதி வீதி, அண்ணாநகர், விநாயகர் கோவில் தெரு மற்றும் மயிலாடம்பாறை பழங்குடியினர் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள போர்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஒன்றிய கவுன்சிலர் செல்வகுமாரின் சொந்த ஏற்பாட்டில் டிராக்டர் மூலம் குடிநீர் டேங்குகளில் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலையில் குடிநீர் தேவையை சமாளிக்க எந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் நீண்ட காலத்திற்கு இது நிரந்தர தீர்வாக இருக்காது என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மயிலம் பகுதியில் குடிநீர் பிரச்சினைக்கு அரசு போர்க்கால அடிப்படையில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.